ட்ரைனேஜ் அடிக்கடிக்கு அடைச்சிக்குது, வெளியில் வருது, நாற்றம் அடிக்குது எங்களுக்கு. அதனால் எனக்கு வீட்டுக்குள்ளே வருது அந்த ஸ்மெல்லு. வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல்லு வருது. தண்ணி இப்போ பார்த்தா பில்டிங் உள்ளே லீக் ஆகி ஊற்றுற மாதிரியே இருக்குது. அது எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் கொசு அதிகமாக இருக்கிறது இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான். ஏன்னா தண்ணி தேங்கி தேங்கி சுற்றி இருக்குது. இந்த பில்டிங்கை சுற்றி தண்ணி தான் இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே யாரும் கிடையாது. இதில் இன்சார்ஜின்றவங்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. எங்கள் வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நான் கன்சீவாகவும் இருக்கேன். எனக்கு அதனாலே இப்போ நம்ம அந்த கொசு தொலை தாங்க முடியலன்னு குட் நைட்டும் போடுற அந்த கொசுவத்தி ஏற்றுறோம். அதனால் இன்ஃபெக்ஷனில் எனக்கு இப்போ கோல்டு அதிகமாக இருக்குது. இப்போ டாக்டர் அதுக்குன்னே தனியாக மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. சளி இருக்கக்கூடாது, உனக்கு சிசரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு பூரா கொசு தான் நிறைய இருக்கும். என் பேர் ஆதிலக்ஷ்மி. இப்போ இந்த இடத்துல ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது. ட்ரைனேஜ் எப்போவுமே இந்த இடமெல்லாம் எல்லா ஸ்லாப்புமே ஓப்பனில் தான் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே, அதாவது இது சும்மா இந்த தண்ணி போகிறதுக்காண்டி இந்த வேஸ்ட் லைன் போகிறதுக்காண்டி போட்டது. இந்த வேஸ்ட் லைன் போட்டது இது அந்த இதுலேயும் போக மாட்டுது, அந்த ட்ரைனேஜ்லேயும் போகிறது கிடையாது. ட்ரைனேஜ் அடைச்சிக்கிறச்சுனாக்கா அவ்வளோ குப்பை, எலி வேறு நோண்டி எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி வச்சுருக்குது. இது பின்னால் பார்த்திங்கனாக்கா எல்லாமே அந்த காவா தண்ணி ஃபுல்லாக போய் கொசு இப்போ டெங்கு கொசு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டெங்கு கொசுனால் எல்லா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது பார்த்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். சிங்காரவேலன். ஆமாம், கொசு தான் கடிக்குது. இப்போ தான் ஓனர்கிட்ட சொல்லி விண்டோ ஒன்று போட்டோம். மழை தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். அந்த விண்டோ இல்லைன்னா மழை தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வந்துடும். அதே மாதிரி கொசு அதே செம்ம கொசு கடிக்குது. அதே மாதிரி மழை தண்ணி உள்ளே வருது. லிஃப்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாம் லீக் ஆகும். தெரியல, ரெடி பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ரெடி பண்ண மாட்டாங்க, என்னன்னு தெரில. ஆனால் ரெடி பண்ணுறதா எங்களுக்கு தெரில, ரெடி பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியும். கீர்த்தனா. இன்னொன்று என்னென்னா, ட்ரைனேஜில் இப்போ டாய்லெட்டில் ஒரு 2 அடி பக்கம் அப்படி தண்ணி தூக்கி அடிக்குது, கொப்பளிக்குது. கீழே க்ளீன் பண்ணால் தானே மேலே தண்ணி வராது. பயங்கரமான ஸ்மெல் சார். ஒரே டாய்லெட் ஸ்மெல் உள்ளே சாப்பிட்றதுக்கு கூட முடியல. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்குறோம். இத்தனைக்கும் நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறோமே. அதே போல் பைப் லைன் உடஞ்சி போய் கடந்த அது பாட்டில் தண்ணி போயிட்டே இருக்குது. அதை எதனா பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கேன் வாட்டர் தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த டாய்லெட்லேயும் சரி, பாத்ரூம்லேயும் சரி, அப்படி பேட் ஸ்மெல் சார். கீழே ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணால் தானே உங்களுக்கு மேலே தண்ணி நிற்காது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாள் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து மழை வந்துச்சுன்னா எங்களுடைய நிலைமை. கொசு பிரச்சனை தாங்க. அப்போ ட்ரைனேஜ் அடிச்சுன்னு ஃபுல்லாக வழிஞ்சு கீழே போயிருந்தேன். சுற்றி கொசு தான் ஃபுல்லாக. பின்னாடி பக்கம் போய் ரோடெல்லாம் தண்ணி தான், கொசு தண்ணி தான். ஒரு 5 மணி ஆச்சுன்னா கொசு தள்ள தாங்க முடியல. ஜுரம், சளி, இரும்பல் நிறைய வருது. யார் சொன்னாலும் எதுவும் காதிலே வாங்கிக்க மாட்டுறாங்க. இதே தான் நடக்குது. என் பேர் லட்சுமி. தம்பி, இது எந்த ஏரியாடா? எப்படிடா இருக்குது இந்த இடத்துல கொசு? இது பெருமாக்காங்கல். இங்கே ஒரே பல லட்சம் கொசு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காவா. அங்கெல்லாம் இருக்குது நிறையா. வீட்டுங்களை படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே காவா நிறையா. அங்கங்கே பார்த்தா கொசு நிறையா இருக்குது. லீக் ஆகிட்டு போயிட்டுருக்குல்ல, சுத்தம் பண்ணுறாங்களா இல்லையாங்களா? அது வராங்க, அது எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படி கூட வருது. அது என்ன பண்ணுறது தெரியல. அது என்றைக்காவது வருவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. இந்த குப்பை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ அது கூட எடுக்கிறது இல்லை பொழுது. காவாலாம் அப்படியே எவ்வளோ காவா வச்சு பாருங்கள். கொசு நிறையா இருக்கிறதுனால வீடுங்களில் நிறையா வருதுங்க. என் பேர் ஜி விக்னேஷ். இங்கே சாக்கடை தண்ணி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அங்கே அடைச்சிக்குது நிறைய கொசு. அந்த கொசுனால நமக்கு நிறைய ஜுரம் எல்லாம் வந்துருச்சு. போன வாரம்லாம் எனக்கு ஜுரம். அதுக்கு முந்தின அந்த லாஸ்ட் வீட்டில் அவங்களுக்கும் ஜுரம். அப்போ ஜுரமாக தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் தண்ணி எடுப்பாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா கொப்பளிச்சு ரொம்பிட்டே இருக்கும். அந்த தண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. கேட்டாக்கா மெயின்லேருந்து கனெக்ஷன் கொடுக்கணுன்றாங்க. நான் இது வரைக்கும் கொடுத்தேன். ரோடு போட்டால் சரியாயிடும். நாங்கள் ரோடு போட்டு இது வரைக்கும் சரியாக ஆகலை. சரிங்களா? தண்ணி இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொசு கொஞ்சம் காற்று வரலன்னு வெளியும் உட்கார முடியுது. வாசலில் கூட உட்கார முடியல. எங்கள் பில்டிங் உள்ளவே வாசலில் கூட உட்கார முடியல. கொசு மேய்ஞ்சி தள்ளுது. இது நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லியும் பார்த்தோம், ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறோம். ஆமாம், சம்பளம் ஓப்பனில் தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருச்சு.
அதுக்கு ஸ்லாப்பு போடுறேன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு காவா மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தண்ணி அதில் ஓடுறதில்ல, அது மழைக்காக போட்டது, தண்ணி அதில் போகல. மொத்த தண்ணியுமே மெயினில் நிற்கிது, ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு. ரொம்ப அசிங்கமாலாம் வெளியில் வருது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, நாங்களும் அதை தாண்டி போக முடியல சொல்லி ஏற்கனவே ஒரு முறை மீடியாவில் அப்படி தான் பேட்டி கொடுத்தோம். உடனே வந்து க்ளீன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் அடைச்சிருச்சு, திரும்பவும் அடைச்சி திரும்பவும் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்று இங்கே அடைக்குது, இல்லைன்னா அந்த லாஸ்ட்டில் அடைக்குது, மொத்த தண்ணி பின்பக்கம் வந்துடுது. ஸ்மெல்லு தான் டவுன் ஃப்ளோர்லலாம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் டாய்லெட் ஸ்மெல்லு வருதுன்றாங்க வீட்டில். டவுன் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு மாடியில் சாப்பிட முடியலம்மா, வீட்டில் டாய்லெட் ஸ்மெல் வருது எங்களுக்கு. காவை அடைச்சி ஒரு வீட்டுக்குள்ளே வெளியே வந்துருச்சு, தண்ணி ரூமுக்குள்ளே வந்துருச்சு. அதை க்ளீன் பண்ணியிருந்தாங்க. என்னம்மான்னு கேட்குறேன், டாய்லெட் தண்ணி வந்துருச்சுமா வீட்டுக்குள்ளே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் டவுனில் அடைச்சதுனால அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி. இப்போ என் பேர் பவுலின்.